பிரம்ம சம்ஹிதை முதல் வசனத்தின் விளக்கத்தின் 14ஆம் பகுதி. அதன் பிணைப்பகுதியால் விஸ்வோத்பட்டிலயோதயா அவர்கள் உண்மையிலேயே பிரபஞ்சத்தின் ஆன்மா, இப்போது நான் உமது இறுதி இலக்கை அடைந்து விட்டேன். இவ்வாறு ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது பிரபஞ்சம் முழுவதற்கும் மத்தியஸ்தரே, ஆதி மனிதரே, ஸ்ரீ கோவிந்தரே, நான் தம்மிடம் சரணடைகிறேன். உமது பகுதி வடிவ இயல்பு மகாவிஷ்ணுவின் வடிவமாகவும் மகா வைகுந்தநாதரின் பகுதி வடிவமாகவும் உமது பகுதி அணு ராஜோ மற்றும் பிறரின் குணங்களாகவும் உமது பகுதி அணுக்கள் ராஜோ மற்றும் பிறரின் குணங்களாகவும் உள்ளன. மேலும் பிரம்மஸ்துதியில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. நாராயணங்க நர புஜ ஜலயநாத். ஸ்ரீமத் பாகவதத்தில் 10ஆம் தசகத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது இறைவா கிருஷ்ணா தாமே ஆதி நாராயணர். நர என்ற சொல்லுக்கு உயிரினங்களின் கூட்டம் என்று பொருள். எனவே நீரே நர அயனின் துண்டிக்கப்படாத வடிவம், எல்லா உயிரினங்களுக்கும் புகலிடம், பூமியில் உள்ள எல்லா உலகங்களுக்கும் புகலிடம் மற்றும் சாட்சி. அதாவது முக்காலங்களையும் அறிந்த நாராயணன் யாருடைய அங்கங்கள் விலாச மூர்த்தியாக இருக்கின்றனவோ அவரே. அப்படி இருக்க துண்டிக்கப்படாத தாம் எப்படி உமது புகலிடமாக இருக்க முடியும்? அதற்கு பதிலாக அவர் உரைக்கிறார், உமது துண்டிப்பு உண்மையானது அல்ல. ஆனால் இந்த பார்வை உங்கள் மாயையிலிருந்து வருகிறது. நீங்கள் தொடர்பற்றவராக இருந்த போதிலும் உங்களை தொடர்பற்றவராக காட்டிக்கொள்கிறீர்கள். அது உங்கள் எண்ணி பார்க்க முடியாத சக்தியின் தாக்கத்தால் ஏற்படுகிறது. இது உண்மையாக இருந்தாலும் இது உங்கள் நாராயண வடிவம் விராட் வடிவத்தை போல மாயையானது அல்ல. எனவே நாராயணர் உங்கள் அங்கம், நீங்களே அவருடைய அங்கம் அல்லது பகுதி. ஸ்ரீமத் பகவத்கீதையிலும் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. விஷ்டாபஹிதம் கிருத்தஸ்நேகமன்சேஷன ஸ்திதோ ஜெகத். அதாவது இவ்வுலகம் முழுவதும் எண்ணில் ஒரு பகுதியால் நிலை பெற்றுள்ளது. இவ்வாறு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்று கூறி கூட்டு பொருளுடன் அடையப்படுகிறது. உதாரணமாக கிருஷ் மற்றும் நா ஆகிய 2 பதங்களும் அவருடைய அனைத்து ஆனந்தத்தையும் அதீத தன்மையையும் பரம ஆனந்தத்தையும் குறிப்பிடுகின்றன. இது ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதையின் முதல் வசனத்தின் விளக்கத்தின் 14ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.